டுடே டாபிக் வந்து ஸ்டார் வெர்சஸ் ஸ்டோரி. அதாவது நீங்க ஸ்டோரிக்கு டைம் குடுப்பீங்களா? இல்ல ஸ்டார்ஸ்க்காக நீங்க அந்த அந்த டைம் பீரியடுக்குள்ள நீங்க ஸ்டோரி பண்ணி முடிப்பீங்களா? இந்த மாரி நாங்க டிபேட் பண்ண போறோம். வெல்கம் டூ சினி சென்ஸ். நாங்க இந்த மாரி ஃபிலிம் மேக்கிங் ரிலேட்டடான டாபிக்ஸ் வந்து நாங்க பேசுறோம். உங்களுக்கு பிடிக்கும்னு நெனச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க வந்து ஷார்ட் ஃபிலிம் கன்டெஸ்ட் நடந்துட்டு இருக்குது. ஒவ்வொரு என்ட்ரீஸா வந்துட்டு இருக்குது. நீங்களும் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, நீங்க வந்து Instagram வந்து டிஎம் பண்ணுங்க. அப்படி நாங்க குடுக்குற டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது. அது மூலியமா நீங்க ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஸோ ஜாயின் அவர் டீம், க்ரோ யுவர் டீம். ஸ்டோரிக்காக நீங்க பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த மம்முட்டி படம் கூட வந்தது. அந்த காதலா அந்த படத்துலலாம் நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டார வச்சு ஸ்டோரி டிரெவனா போயிருப்பாங்க. பட் இங்க நான் எப்படி பார்க்குறேன்னா, நம்ம தமிழ் பட வட்டாரத்துல வந்து நீங்க ஸ்டார வச்சீங்கன்னா, ஸ்டாருக்காக சில அம்சங்கள் வச்சே ஆகணும். இந்த பாட்டு, ஒரு மாஸ் ஃபைட் அது இது வச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் நீங்க கதைக்குள்ள முடியும். ஸோ அந்த ஸ்டார் அம்சங்கள நீங்க கொண்டு வந்துரணும். அண்ட் நீங்க ஸ்டார் அம்சம் படமா இருக்கிறவாசி அவரை நீங்க ரொம்ப இப்ப சில மலையாள படத்துல அவரை வீக்காலாம் காட்டுறாங்கல்ல, அந்த மாதிரி வீக் கேரக்டர்ஸ் வந்து நம்ம லீடிங் ஹீரோஸ் வந்து அவ்வளவு பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு வெள்ளித்திறந்த காட்டிலே அவர் நார்மலா வந்தா கூட ஏதோ ஒரு டைம்ல வந்து அவரை நீங்க ஹை ஆக்கிடணும். அந்த மாதிரி ஒரு மாஸ் மூமெண்ட்ஸ் இந்த மாதிரி இங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ அதனால இங்க ஸ்டாரை வச்சா அந்த ஸ்டார் வீக்கலுக்காக நம்ம பண்ணியே ஆகணும். ஏதோ ஒரு இடத்துலங்கிற ஒரு நிர்பந்தம் இங்க இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பட் 1, 2 படத்துல கொஞ்சம் பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. மாஸ்டர்ல பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்க. பட் அதுவும் மோர் ஆஃப் எனக்கு என்னமோ ஸ்டார்க்காக இதுதான் டாமினேட்டர்னு தான் எனக்கும் தோணுச்சு. இல்ல ஸ்டார்டம் அப்படின்னு வர்றப்பவே வந்து பாத்தீங்கன்னா, அந்த ஸ்டார்டம் வெர்சஸ் கண்டென்ட் அப்படின்னு நம்ம பேசுறோம் பாத்தீங்களா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா, எப்பவுமே இந்த ப்ரெஷர் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடியூசருக்கோ, ஆக்டருக்கோ கிடையவே கிடையாது. முக்கியமா ரைட்டர் கம் டைரக்டர் இல்லைன்னா ரைட்டர்ஸ் அவங்களுக்கே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரெஷரா தான் நான் அதை பாக்குறேன். எப்படின்னா, ஏன்னா ஒரு ஃபர்ஸ்ட் படம் டைரக்ட் பண்ற டைரக்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா, அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த படத்துக்கான பட்ஜெட்டும் சரி, ஆக்டரும் சரி அந்த அளவுக்கு எல்லாம் பெருசா கிடைக்க போறது இல்ல. ஒரு அவைலபிளான ஹீரோஸ் அப்படின்னு இருக்கிறப்போ அந்த சோர்சஸ் வச்சுதான் அவர் பண்ணுவாரு. அண்ட் தென் ஒரு விஷயம் இருப்போம். ஃபர்ஸ்ட் படத்துல கிடைக்கிற அந்த என் நம்பர் ஆஃப் டைமிங் ஒர்க்கிங் ரைட்டிங்ல கிடைக்கிற டைமிங் வந்து பாத்தீங்கன்னா, அடுத்தடுத்து வர்ற படங்கள்ல கண்டிப்பா கிடைக்கவே கிடைக்காது. ஃபர்ஸ்ட் படம் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வந்து சினிமா கனவு கண்டுட்டு இருக்கிற டைம்ல எழுத ஆரம்பிச்சிருப்போம். இல்லைன்னா சினிமாவை கத்துக்கிற டைம்ல எழுத ஆரம்பிச்சிருப்போம். இப்படி அதை சொல்லவே முடியாது. அது எப்ப ஆரம்பிக்குதுன்னு நமக்கு தெரியவே தெரியாது. அது எழுதி 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 ஒரு விஷயத்த நம்ம கிரியேட் பண்ணுவோம். அது அப்படி வரும். அதுக்கடுத்து வர்ற படங்கள்ல அது கிடைக்காது. அண்ட் தென் மோர் ஓவர் ஃபர்ஸ்ட் 2 படங்கள்ல இப்போ ரீசெண்டா நான் ஒரு 10 இயர்ஸ்ல தமிழ் சினிமால பார்த்த வரைக்கும் அப்சர்வ் பண்ண வரைக்கும் எனக்கு புரிஞ்ச விஷயம் என்னன்னா, ஒரு 10 வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய 2 படம் எடுத்த டைரக்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய ஸ்டாரை வச்சு எடுக்கிற ஒரு ரேஞ்சுக்கு வர்றாங்க. ஸோ அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பிரச்சனை நடக்குது. அந்த பிரச்சனை நடக்குது. நிறைய டைரக்டர்ஸ் இருக்காங்க. அதை நான் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். 2 படம் எடுக்கிறாங்க. எடுத்துட்டு ஒரு பெரிய ஸ்டாரை வச்சு எடுக்கிறப்போ அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இது வந்து என்னோட படமாவும் இருக்கணும், அவரோட படமாவும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு 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 விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த பாயிண்ட்ல நிக்கிறாங்க. இது வந்து முழுமையா அந்த ஸ்டாரோட படமாவும் இருக்கக்கூடாது, முழுசா என்னோட படமாவும் இருக்கக்கூடாது. இது 2ம் பேலன்ஸா இருக்கணும் அப்படிங்கறதுல வந்து பாத்தீங்கன்னா டைரக்டர்ஸும் ரைட்டர் கம் டைரக்டர்ஸ் வந்து ரொம்ப கான்சியஸா இருக்காங்க. சோ அதனால நிறைய இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து எதை வைக்கிறது எதை வைக்க கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு பேலன்ஸான ஒரு ரைட்டிங் வந்து அமைய மாட்டேங்குது. அது வந்து பாத்தீங்கன்னா அது அதை வளர்த்துக்கணும். ஏன்னா நம்ம வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு வருது அப்படின்னா, இல்ல இது ஸ்டார் இருக்காரு அப்படிங்கறதுக்காக நான் நினைச்ச மாதிரிலாம் என்னால படம் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை உதறி தள்ளிட்டு எல்லாம் போக கூடாது. உதறி தள்ளிட்டு போனோம்னா நம்ம அப்படியே இடத்துல தேங்கிரும். அதுக்கப்புறம் வேற மாதிரி ஆயிரும். சோ வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது. ஒரு நிமிஷம் முடிச்சிடறேன். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது அப்படின்னா அதை நம்ம எடுத்துக்கிட்டு தான் ஆகணும். அதையும் நம்ம கால்குலேட் பண்ணி தான் ஒர்க் பண்ணணும். அந்த ஸ்டார் வச்சு படம் பண்றோம் அப்படின்னாலே அவங்களுடைய கால்ஷீட்டுக்கு ஏத்த மாதிரிதான் நம்மளுடைய ப்ரீ ப்ரொடக்ஷன் ரைட்டிங்கும் அமையும். அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கரெக்டா இருக்கும். அவங்களுக்கு வந்து அடுத்த 2 மாசத்துல நான் எனக்கு கால்ஷீட் ஃப்ரீயா இருக்கு, உங்களுக்கு டே தரேன், படத்தை ஷூட் பண்ணுங்க அப்படின்னா
நம்ம ஷூட் பண்ணி தான் ஆகணும். இல்ல நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா, என்னால வந்து அதெல்லாம் பண்ண முடியாது. எனக்கு ரைட்டிங்க்கு வந்து ஒரு 6 மாசம் டைம் தேவை. அதுவும் இல்லாம ப்ரீ புரொடக்ஷனுக்கு ஒரு 4 மாசம் டைம் தேவை அப்படின்னு நம்ம பேசிட்டு இருந்தோம்னா, அங்க வேலைக்கே ஆகாது. இத வந்து வெற்றிமாறன் கூட ஒரு ரீசென்ட்டா இந்த கலாட்டா 2023 கலாட்டா பிளஸ்ல அவரு சொல்லியிருப்பாரு. இந்த மாவீரன் படத்துக்காக வந்து நான் இன்னும் கொஞ்சம் டைம் கேட்டிருந்திருக்கலாம் அப்படின்னு மடோனா அஸ்வின் சொன்ன டைம்ல வெற்றிமாறன் ஒண்ணு சொல்லுவாரு. அது டைம் கேட்கறது என்ன மாரின்னா, பஸ் இருக்கிறப்போ நம்ம போய் பஸ்ல ஏறிக்கணும். இல்ல வெயிட் பண்ணுங்க. நான் கொஞ்சம் சீக்கிரம் வந்துர்றேன் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. பஸ் இருக்கா நம்ம அதுல ஏறி நம்ம பாட்டுக்கு போயிரணும். இல்லன்னா திரும்பி வர்ற வரைக்கும் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். சோ திரும்பி வர்ற வரைக்கும் பஸ்ஸுக்காக வெயிட் பண்றது ஸ்மார்ட்டா? இருக்கிற பஸ்ஸ புடிச்சிட்டு போறது ஸ்மார்ட்டா? அப்படிங்கிற மாரி அவரு ஒரு கேள்வி கேட்டிருப்பாரு. எனக்கும் அது அக்செப்டபிளா தான் இருந்தது. சோ இது வந்து இது இது என்னோட பெர்ஸ்பெக்டிவ் எப்படின்னா, 2மே முக்கியம் தான். இங்க ஸ்டார்டம் நம்ம தமிழ் சினிமாவ பொறுத்தவரைக்கும் தமிழ் சினிமா இல்ல, இந்தியன் சினிமாவ பொறுத்தவரைக்கும் ஸ்டார் தான் டிரைவ் பண்ணிட்டு போறாங்க. பெரிய பெரிய படங்கள்ல. பாக்ஸ் ஆஃபிஸ் கலெக்ஷன் படி அவங்க தான் டிரைவ் பண்ணிட்டு போறாங்க. ஒரு சில எக்செப்ஷன் ஸ்டார்ஸ் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, கன்டென்ட் ஓரியன்டடா அவங்க ட்ரை பண்றாங்க. சோ 2த்துக்குமே நம்ம பேலன்ஸ்டா இருக்க கத்துக்கணும். ஒரு எழுத கன்டென்ட்ட மட்டுமே முக்கியமா வச்சுக்கிட்டு ஒரு கதை பண்ணணும்னாலும் நமக்கு அது தெரியணும். ஒரு ஸ்டார ஒரு கன்டென்ட்குள்ள வச்சு, அந்த ஸ்டாருக்கு தேவையான விஷயங்களையும், அந்த கன்டென்ட்க்கு ஜஸ்டிஃபை பண்ற மாரியும் 2த்தையும் பேலன்ஸா வச்சுக்கிட்டு நம்ம அத வொர்க் பண்ணணும். அண்ட் தென் குயிக்காவும் கதைய முடிக்க ட்ரை பண்ணணும். நான் என்ன பார்த்தேன்னா வந்து, சமீபத்துல இந்த டைரக்டர் அவங்க ஜோன்ல ஹீரோ மோல்ட் பண்ணும்போது சமீபத்துல அது மிஸ்ஃபயர் ஆகும். இப்ப காலா படம், ரஜினி படம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதுல சிலதுல வந்து அவரு சண்டை போட்டிருக்க மாட்டாரு. ஸோ அதெல்லாம் அதுதான் வந்து ப்ரோ. அவரு அதான் மாஸ் இத இறக்கும்போது நான் சொன்னேன் பாத்தீங்களா? இது வந்து முழுமையா ரஜினி படமாவும் இருக்கக்கூடாது. முழுசா என்னோட படமாவும் ஆமா. இருக்கக்கூடாதுன்னு ரஞ்சித் எடுத்த ஒரு ஸ்டாண்ட் தான் காலா கபாலி படத்தோடைய காலா கபாலி படமா உருவானது. எனக்கு வேணா என்னமோ அது காலா வந்து கூட மெஜாரிட்டி ரஞ்சித் இருந்த மாரி இருந்துச்சு, சில காட்சிகள தவிர. பிகாஸ் அவ்ளோ மாஸ் மூமெண்ட்ஸ் இல்ல. ஸோ அதுதான் அந்த படத்துக்கு கொஞ்சம் ஒர்க் ஆகாம போய் போன சில காரணம். ஐ மீன் எக்ஸ்டர்னல் ரிலீஸ் டைமிங் அதெல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம். பட் அது ஒண்ணு இருக்கு. பட் மலையாள சினிமால எனக்கு என்னமோ அது சாத்தியமோன்னு தோணுது. இப்ப இல்ல மலையாள சினிமாவ பொறுத்தவரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா, அது நீங்க மம்முட்டி, மோகன்லாலே எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவங்க வெறும் ஸ்டார்ஸ் மட்டும் கிடையாது. தே ஆர் ஆல்சோ அன் ஆக்டர். அது ஒண்ணு ம். முக்கியம். ஏன்னா மம்முட்டி வந்து 3 இல்ல 4 நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரு. மோகன்லால் வந்து பட் அங்க 2 அந்த ஓகே, ஸ்பேஸ் நேஷனல் இருக்கு. அவார்டு வந்து இங்க ஒரு அந்த ஹீரோவ ஸ்பேஸ் டிரைவ் பண்ணாது. பட் மோர் ஓவர் அவங்க ஒரு கன்டென்ட் டிரைவான ஒரு ஆக்டர்ஸ் தான். இப்போ நீங்க வந்து பட் அவங்க மம்முட்டி மாஸ் எடுத்துக்கோங்களேன். படமும் பண்றாங்க. பிக் பி அந்த பண்றாங்க. இப்ப மாரி மம்முட்டி பண்றாங்க. எடுத்துக்கோங்களேன். அவரு வந்து இப்போ இந்த அந்த ஜோதிகாவோட நடிச்ச அந்த கோர் படம் ஒண்ணு இப்போ ரீசென்ட்டா ரிலீஸ் ஆச்சு. இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா, கண்ணூர் ஸ்குவாட்ன்னு ஒரு படம் அவரு பண்ணாரு. ஆமா. அது இது கொஞ்சம் 2மே ஆக்ஷன் அது வந்து ஓரியன்டட் தான். மோர் ஓவர் கமர்ஷியல் படம் தான். ஒரு ஆமா. கன்டென்ட் இருக்கு. அதுல கன்டென்ட் இல்லாம இல்ல. ஆனா அந்த ம். கன்டென்ட்ட கமர்ஷியலிசமா கமர்ஷியலா சொன்ன தான் ஒரு யூஸ் படம். பண்றாங்க. அத வந்து இது பண்ணியிருப்பாங்க. அந்த மம்முட்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம வந்து பாத்தீங்கன்னா, அவர் ஒரு பக்கா மசாலா படத்துல நடிச்சாலும், அத மலையாள ஆடியன்ஸ் ஏத்துப்பாங்க. அதே மாரி ஒரு பாவமான ஒரு கேரக்டர்ல நடிச்சாலும், ஆமா. ஒரு பேரன்பு மாரி ஒரு படத்துல நடிச்சாலும், அவர ஆமாமா. ஆடியன்ஸ் ஏத்துப்பாங்க. அது வந்து அவருக்கு இருக்கக்கூடிய நம்ம அவரு ஹீரோஸ் மட்டும் இல்ல. அப்படி பண்ண மோகன்லாலும் முடியாதுன்னு அப்படிதான். நெனைக்கிறேன். மோகன்லாலும் ஆமா. வந்து பாத்தீங்கன்னா, பக்காவான மாஸ் படம்லாம் நடிச்சிருக்காரு. 90ஸ்லாம் ஆமா. அவரோட படங்கள்லாம் பாத்தீங்கன்னா, பக்கா மாஸ் படங்கள் தான். பட் அப்படி நடிச்சாலும் அவர ஏத்துக்கிறாங்க. "திருஷ்யம்" மாரி ஒரு நீங்க அடிக்கவே மாட்டீங்க சார். சும்மா வந்துட்டு போவீங்க அவ்வளவுதான் அப்படின்னு ம். சொன்னீங்கனாலும், அவர் அத ஏத்துப்பாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங்ல இருந்தே இதுதான் என்னுடைய ஜர்னின்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்படிதான் நம்ம ஜர்னிய அமைச்சுக்கணும்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்ப வந்து என்னன்னா, அது வந்து அங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா, நெறைய கிரேட் ரைட்டர்ஸ் இருக்காங்க. ரைட்டர்ஸ்க்காக தான் அங்க படமே பண்றாங்க. பட் இங்க பொறுத்தவரைக்கும் எப்படின்னா, தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம வந்து ஒரு ஸ்டார் ஆகணும். ஸ்டார் ஆகுறதுக்கான ஒரு ம். ஈஸியான பாத் எதுன்னா, ஒரு ஆக்ஷன் படம். ஒரு கமர்ஷியல் படம். அதுதான் ரொம்ப ஃபர்ஸ்ட் நீங்க ஈஸியான ஒரு ஸ்டாருக்காக பண்ணா தான் உங்களுக்கு அந்த ஃபேன் பேஸு அ உருவாகும். பட் ஆனா, பெருசா அது நீங்க பண்ணலான்ட்டு. அதுல ஒரு எக்செப்ஷன் தான் கமல் சார் அவர்கள்லாம் வரலாம். அவர்லாம் ஆமாமா. அப்படிப்பட்ட பட் ஆனா என்னன்னா, கமல்ஹாசனுக்கு இருக்கக்கூடிய ஃபேன் பேஸ கம்பேர் பண்றப்போ ரஜினி சாருக்கு அதிகம் தான். பட் அந்த அந்த ஒரு கிரேஸ் இருக்குல்ல. பட் இங்க எல்லாருமே ஒரு இது எல்லாமே ரேஸா தானே மாறுது. இந்த ரேஸ் ஒரு பிசினஸா தானே இங்க இருக்கிற ஆக்டர்ஸ் எல்லாம் ஆமா. பார்க்குறாங்க. இத வந்து ஒரு ஆர்ட்டா பார்த்தாங்கன்னா, இது என்னுடைய பாயிண்ட்ல இருந்து நான் சொல்றேன். இது எனக்கு வந்து எனக்கு இவ்ளோ நம்பர் நான் இதுதான் பண்ண விரும்புறேன். இத ரசிக்கிறவங்க எனக்கு போதும் அப்படின்னு ஒரு மனநிலை இருந்துட்டுன்னா, அந்த மாரியான ஒரு ஸ்டார்ஸ நம்ம இங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் இங்க ஆனா இங்க எல்லாருமே வந்து அந்த நம்பர் 1 ஸ்டார்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பொசிஷனுக்கு தானே வருஷத்துக்கு ஒரு எய்ம் படம் பண்றாங்க. பண்றாங்க. என்ன ப்ரோ? வருஷத்துக்கு ஒரு படம் பண்ற இல்ல ஸ்டார்ஸ்லாம் இங்க வருஷத்துக்கு ஒரு படம் தான் பண்றாங்க. ஸோ அதனால அவங்க அத கரெக்ட்டா அந்த ஃபேனுக்காக குடுக்கறது தான் அவங்களுக்கு சரியா இருக்கும். இப்ப இந்த வருஷம் நான் ஆர்ட் ஃபிலிமா பண்ணிட்டு, அடுத்த வருஷம் கமர்ஷியல்
அன்லெஸ் அவங்க வருஷத்துக்கு 2 படம் பண்ற மாரியான ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா, ஒரு கமர்ஷியல் படம், ஒரு ஆர்ட் ஃபிலிம் இந்த மாரி அவங்க பண்ணலாம். பட் அவங்க பட் அது வருஷத்துக்கு ஒரு வந்து படம் அவங்களோட சாய்ஸ் தான். எத்தனை படம் வருஷத்துக்கு நான் பண்ணணுங்கிறதெல்லாம் டிசைட் பண்றது அவங்களுடைய வேலை. அது நம்ம இல்ல மூவ் பண்ண அதுவும் ஒரு முடியாது. காரணம்னு சொல்றேன். காரணம் இப்போ இருக்கு. ஆனா வருஷத்துக்கு அது ஒரு 2 படமா இருந்தா, ஒரு ஒரு இப்ப 2 வருஷத்துல 4 படம் பண்றாங்கன்னா, ஒரு படம் இந்த மாரி ஒரு முழுக்க முழுக்க எக்ஸ்பெரிமெண்டலா பண்ணலாம். சப்போஸ் அது சரியா போகல, நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தா கூட மத்த 3 வந்து பேலன்ஸ் பண்ணும். புரியுதா உங்களுக்கு? இங்க வந்து எல்லாமே புரியுது, ஒரு புரியுது, படம் தான் புரியுது. அவங்க பட் அது பண்றாங்கம்போது, அவங்க தான் டிசைட் அவங்க பண்ணும்ல. பட் ஆமா. அதான் அது அது அவங்க இது நம்ம இப்படி எதிர்பார்க்கலாம். பட் ஆனா அதை செய்யணும்னா இது ஏன் நான் நடிக்கிறேன்னா அது நான் தானே என்னோட கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தானே நடிக்கணும் அப்படிங்கிற மாதிரிங்கிறது அவங்களோட பாயிண்ட். அதை நம்ம எதுவும் கொஸ்டின் பண்ண முடியாது. அண்ட் மோர் ஓவர் ஒரு ஆக்டர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க ஸ்டார் வேல்யூஸ் இருக்கக்கூடிய நிறைய ஆக்டர்ஸே வந்து பாத்தீங்கன்னா சில பேர் வந்து பாத்தீங்கன்னா சில நல்ல ஒரு கண்டென்ட் ட்ரைவான ஒரு டைரக்டர் கையில போறப்போ அவங்கள வந்து அந்த டைரக்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மோல்டு பண்ணுவாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா இங்க தமிழ் சினிமால நிறைய நடந்திருக்கும். நம்ம வந்து இது வரைக்கும் பார்க்காத பல ஆக்டர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டான ஆங்கிள் காட்டின டைரக்டர்ஸும் இருக்காங்கல்ல. அது வந்து பாத்தீங்கன்னா ஆமா. அது டைரக்டர்ஸ் கையில தான் இருக்கு. அந்த டைரக்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அது நிறைய விஷயங்கள் இருக்கு. அது அவங்களுக்கு ஏத்த மாதிரி நான் இவரோட தான் படம் பண்ணணும், நான் அவரோட தான் படம் பண்ணணும் அப்படின்னு அவங்களும் எக்ஸ்பெக்ட் பண்றது இல்ல. கண்டென்ட் ஓரியன்டா போறவங்க எனக்கு இப்படி ஒரு கதை இருக்கு, இந்த கதையை சொல்றேன் அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரியான அவங்களோட சாய்ஸ். இது வந்து இண்டஸ்ட்ரியை சொல்றதா, ரைட்டர்ஸ் சொல்றதா, ஆக்டர்ஸ் சொல்றதா, இது வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு இப்போ டாபிக். இந்த தீரன் அதிகாரம் 1 படம் கூட எடுத்துக்கிட்டீங்கன்னா, அது போலீஸ், கிரைம்லாம் கமர்ஷியல் செட்டப்பு. பட் அத வந்து அந்த டைரக்டர் ஹெச்வினோத் வந்து அவர் ஸ்டைல்ல ஃபுல்லா பிரசன்ட் பண்ணியிருந்தாரு. although கமர்ஷியல் ஆனா அது ஆங்கிள் வந்து இருந்தாலும் அடுத்தடுத்து அந்த மாரி அவருடைய தான். 3 படங்கள்ல அது மிஸ் ஆச்சு. தீரனுக்கு அப்புறம் மேபி அவர் பண்ண நேரு கொண்ட பார்வை, எனக்கு வலிமை, எனக்கு என்னமோ துணிவு. நேர்கொண்ட பார்வை வந்து அது ஃபுல் அண்ட் ஃபுல் ரீமேக்ங்கிற வாசி அவர அந்த சார்ஸ் மெட்டீரியலுக்கு ஓகே, அவரு நேர்மையா நேர்கொண்ட இருந்தாரு. பார்வையை விட்டுருங்க. வலிமை, துணிவு அவரோட கதை தானே. பட் அதை வந்து எனக்கு மோர் என்னமோ ஓவர் துணிவு எனக்கு கொஞ்சம் ஒர்க் ப்ரோ ஆச்சு. நேர்கொண்ட வலிமை எனக்கு பார்வையில என்னமோ நீ ரீமேக்கா இருந்தாவும் அதுல ஃபைட் வச்சிருக்காங்க பாருங்க. இல்ல ப்ரோ. ஃபைட்னா அது ஆனா முழுசா அது அவரோட பரவால்ல. ஐடியாலஜி இல்லல்ல. அந்த டைரக்டரோட அந்த ஹெச்வினத்தோட ஐடியாலஜி இல்லல்ல. அங்க இல்ல ஹிந்தில அந்த பிங்க்ல இல்ல ஒரு ஃபைட் ரைட்டர் நான் என்ன எழுதியிருப்பாரு. சொல்றேன், அது ஸ்டாருக்காக தான் வச்சது நான் சொல்றேன். அவரோட ஐடியாலஜி ஆமா, இல்ல. ஆமா. அதுதான் உண்மதான், உண்மதான். ஸ்டாருக்காக ஆனா இறங்கி நீங்க வச்சிருக்கான். அப்படி தெலுங்கு வச்சிருக்கான். ரீமேக்க ஸ்டாருக்காக தான் பார்த்தா ஒரு ஃபைட் வீரன் உங்களுக்கே அதிகாரம் வச்சிருப்பாங்க. கூட தெரிஞ்சிருக்கும். அவர் படம் மாதிரி ப்ரோ இருந்துச்சு. ப்ரோ ஒருத்தர் அந்த ஒரு ஒருத்தரா பேசு. அதான் துணிவு எனக்கும் ஒர்க் அவுட் ஆச்சு. பட் என்னன்னா முன்னாடி நம்ம பார்த்த அந்த அது எனக்கு தான் இப்படி ஒரு ஃபீலிங் இருக்கா இல்ல மத்த எல்லா ஆடியன்ஸுக்கும் அது அப்படிதான் ஃபீல் ஆகுதான்னு எனக்கு புரியல. என்னன்னா நம்ம வந்து ஒரு டைரக்டரோட விஷனை ஸ்ட்ராங்கா அவருடைய என்ன அவர் என்ன சொல்ல வர்றாரு, அவருடைய பாயிண்ட் என்ன, அவருடைய மேக்கிங் என்னங்கிறத ஒரு 2 படங்களை நம்ம பார்த்ததுக்கு அப்புறம் அவர் வந்து ஸ்டாருக்காக சில கிளீஷேவான விஷயங்களை உள்ள கொண்டு வர்றப்போ அது வந்து எனக்கு வந்து பர்சனலா வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒர்க் அவுட் ஆகுறது இல்லை. இப்போ துணிவுலே வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் நல்லா தான் இருந்தது. அதுல சொன்ன வந்த விஷயங்கள் எல்லாமே ப்ராப்பர் தான். பட் அது எல்லாமே ரொம்ப மினிமலா ரொம்ப கம்மியா தான் அதை சொல்லியிருப்பாங்க. இது ஒரு வீடியோ கேமுக்கு நடுவுல ஒரு மெசேஜ் சொன்னா எப்படி இருக்கும் அந்த ஒரு ஃபீல் தான் எனக்கு அதுல கிடைச்சது. அவரோட தீரன் படத்துல மட்டும் தான் அவரோட டச் இருந்துச்சு. மித்த படம் டச்சே இல்ல. அந்த ஹீரோக்காக பண்ணுன்ட்டு அவர் லைஃபே ஸ்பாயில் பண்ண மாதிரி இருக்கு. அடுத்த வர படத்தை பார்ப்போம் எப்படி பண்றான்னு தெரியல. அவருக்குன்னு ஒரு தனி பேரே இருந்துச்சு. அவர் படம்னா ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு. இப்ப எல்லாம் டோட்டலா ஸ்பாயில் பண்ணிட்டாரு அவரு. அதனால உங்களை நான் எப்பவுமே சொல்றதா, உங்களுக்கு ஹீரோ பெரிய ஹீரோக்கு நீங்க டைரக்ஷன் பண்றதுக்கு சான்ஸ் கிடைச்சுன்னா உங்களுக்கு ப்ராப்பரா ஸ்கிரிப்ட் இருந்தா நீங்க கான்ஃபிடென்ட் இருந்தா தான் போகணும். அப்படி இல்லை அவனோட ஸ்கிரிப்ட் இல்லை ஏதோ ஒரு ஒன்லைன் இருக்கு போகலாமா வேணாமா டபுள் மைண்ட்ல இருந்தா நீங்க மேக்ஸிமம் போகாம இருக்கிறது நல்லதுதான். அதான் நீங்க சந்தோஷ் சொன்னாரு ஒரு பஸ் சொன்னார பஸ் இருந்தது. எந்த பஸ்ல போறோம்ன்ற முக்கியம். நீ வர பஸ்லாம் ஏறினா அந்த பஸ் எங்க போகுதுன்னு தெரியாம வேற பக்கம் போறதுக்கு வழி இருக்குல்ல ப்ரோ. இல்ல ப்ரோ, அது அப்படி நம்ம முடிவு பண்ண முடியாது. இல்ல ஒரு பெரிய பஸ்ஸை பார்த்து ஆப்பர்ச்சுனிட்டி இது. ஏறணும்ல. நான் சொல்றது நான் பஸ்ஸை அதாவது பார்த்து என்னன்னா நம்ம பாட்டுக்கு நம்ம போற பஸ் முன்னாடி போகணும்னு நினைச்சிட்டு சுத்தி வந்துட்டு இருக்கிற இடத்துல பின்னாடி இறக்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குல்ல. பஸ்ஸை பார்த்து ஏறணும். அதுதான் நான் சொல்றேன். அது வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த பாயிண்ட நிக்கிறீங்க. அது உங்களுக்கு பாயிண்ட். அதை நான் தப்புன்னு சொல்லல. பட் அதான் எனக்கு வந்து என்னன்னா இப்படி ஒரு சான்ஸ் நமக்கு இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல. நம்ம வந்து எல்லாத்து மாதிரியும் நம்ம வந்து நம்மளோட கெரியர்ல அடுத்தடுத்து போகணும் அப்படிங்கிறப்ப நம்ம போய் நான் பர்சனலா நினைக்கிறது தான். நான் போய் எந்த பெரிய ஸ்டார்ஸ் கட்டி எல்லா டைரக்டர்ஸும் நிக்கணும்னு நான் நினைக்க மாட்டேன். ஸ்டார்ஸை வச்சு டைரக்ட் பண்றவங்க ஒரு பக்கம் இருக்கட்டும், கண்டென்ட் ஓரியன்டா இருக்கிறவங்க ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் கண்டென்ட் ஓரியன்டவங்களுக்கு ஒரு ஸ்டார் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது அப்படிங்கிறப்போ அது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா ஒரு கண்டென்ட் ட்ரிவென்ட்டா படம் பண்ற டைரக்டர்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆசை இருக்கும்ல, இப்படி ஒரு படம் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு. பட் அது வந்து பட்ஜெட்
காரணமா அந்த டைரக்டரை நம்பி அவ்வளவு பெரிய மணி இன்வெஸ்ட் பண்றதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்கும். அப்படி இருக்கிறப்போ ஒரு ஸ்டார் வச்சு ஸ்டாருக்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்கும். அந்த மார்க்கெட்ல ஒரு படம் பண்ணி அது சக்சஸ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்துல அந்த ஃபேம் இவருக்கும் வரும். அந்த கண்டென்ட் ஓரியன்டட் டைரக்டருக்கும். அந்த ஃபேமை வச்சுக்கிட்டு அவரால ஒரு டைரக்டர் கிட்ட போக முடியும். தான் மைண்ட்ல நினைச்ச ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு. ஸோ அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் அவரால் கிரியேட் பண்ண முடியும். அதை வந்து அவரால் புஷ் பண்ணி அதை ஒரு ப்ராடக்டா வெளியே ஒரு ஃபிலிமா அதை கொண்டு வர முடியும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல ஒரு ஒரு ஸ்டார் வந்து ஒரு கண்டென்ட் ஒரு டைரக்டர் கிட்ட வர்றப்போ அதை உதற வேணாங்கிறது தான் என்னோட பாயிண்ட். அது கஷ்டமான ப்ராசஸ் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனா ஷூட்டிங்ல நம்ம வந்து பல பிரச்சனைகளை பாக்குறோம். ஸோ அதெல்லாத்தையும் தாண்டிதான் ஒரு படத்தை ஒரு டைரக்டர் கொடுக்குறாரு. ஸோ அதே மாதிரி எல்லா எனக்கு தெரிஞ்ச ஒரு டைரக்டர் வந்து ஒரு ஃபிளெக்சிபிளான ஒரு ஃபிளெக்சிபிளா இருக்கணும். எந்த மாதிரியான விஷயமா இருந்தாலும் அதுல வந்து என்னால புல் ஆஃப் பண்ண முடியணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குல்ல. நீ இப்படிதான் இதுதான் சுச்சுவேஷன்னாலும் நான் ஷூட் பண்ணுவேன். அதை வந்து 100% ஒரு என்ன சொல்றது ஒரு குவாலிட்டியான ஒரு சீனா என்னால அது அன்னைக்கு ஒரு சீனே எடுக்க முடியாதுன்னு நினைக்கிற ஒரு டைரக்டரால அந்த சுச்சுவேஷன்ல என்னால எடுக்க முடியும். அதை வந்து 100% ப்ராப்பரா நான் என்ன இமேஜின் பண்ணணும், எப்படி ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி என்னால ஒரு ஷூட் பண்ண முடியும்னு போறதுதான் ஒரு டைரக்டரோட ஜாப். அது அந்த அளவுக்கு ஒரு டைரக்டர் தன்னை வளர்த்திக்கணுங்கிறது தான் என்னோட பாயிண்ட். ஸோ அது வந்து அது கதை இருக்கா இல்லையா அதெல்லாம் எதுவும் இல்லை. ஒரு 2 மாசம் தான் டைம் இருக்கு அப்படின்னாலும் அந்த 2 மாசத்துல உட்காந்து மேக்சிமம் எஃபோர்ட்டோட நம்ம ஒரு கதையை கொடுக்கணும். பட் அதுல ஒரு வேரியேஷன் இருக்கும். ஏன்னா ஒரு ஒரு வருஷம் படிக்கிற ஒருத்தனுக்கும் ஒரு நாள் ஓவர் நைட்ல படிக்கிற ஒருத்தனுடைய மார்க்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் வேரி ஆகும். அதுல நான் எதுவும் சொல்ல. பட் ஆனா சாட்டிஸ்ஃபை பண்ணுதா இல்லையா அந்த ஒரு கேட்டகரி இருக்குல்ல. ஸோ அது வந்து ஒரு 8 மாசம் 1 வருஷம் 1.5 வருஷம் ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கும் ஒரு 2 மாசத்துல ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கும் வித்தியாசங்கள் இருக்கும். பட் ஆனா அது ஒரு பக்கம் அந்த குவாலிட்டி அது வந்து அந்த சாட்டிஸ்பாக்சன் ஒரு பக்கம். பட் ஆனா அந்த 2 மாசத்துல இருந்தாலும் ஒரு அந்த படத்தை ஒரு என்ன சொல்றது நம்மளோட நமக்கு ஒரு கரெக்டா எனக்கு சொல்ல தெரியல. அது வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு பிலிமா அதை வந்து ஒரு என்ஜாயபிள் பிலிமா மாத்த வேண்டிய ஒரு என்ஜாயபிளாவும் ஒரு ஒர்த் டு வாட்ச் பிலிமா மாத்த வேண்டிய ஒரு பொறுப்பு வந்து பாத்தீங்கன்னா ரைட்டர்ஸ் கிட்ட இருக்கு. இல்ல ப்ரோ, நீங்க சொல்ற கரெக்ட் தான். ஆனா மேக்ஸிமம் இது வந்து ஃபெயிலியர்ல போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம பீஸ்ட்லாம் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்துருந்தா அவர் நல்லா பண்ணியிருந்திருப்பாரு. காலா காவலி எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்தா நல்லா பண்ணியிருந்திருப்பாரு. அதனால அவர் பேரு ரொம்ப அடிபட்டு அடுத்த சான்ஸ் வர்றதுக்கு அவர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்ப இவரு பீஸ்ட் நெல்சன் ஏன் அடுத்த ரஜினியோட நடந்துச்சுன்னா அது முன்னாடி அறிவிச்சிட்டாங்க. ரஜினியோட பண்ண போறோம்னு அறிவிச்சுட்டு இடையில ஏதோ அது இதாகிற மாதிரி போயிடுச்சு. லாஸ்ட்ல ஏதோ பேசி பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. அவர் இத்தனை வருஷமா ஃபீல்ட்ல இருக்காரு. அவரே அவளை இது தப்பு பண்ணி இது பண்ணிருக்கு. பீஸ்ட் மாதிரி ஒரு மூவி கொடுக்குறாரு. நம்ம இப்பதான் போறோம். கொஞ்சம் என்ன சொல்றேன், கண்டென்ட் கரெக்டா அவங்கள்ட்ட இருக்கு பண்ணிச்சுன்னா போகலாம், கான்ஃபிடென்ட்டா போகலாம். ஒரு ஒன்லைன் வச்சுட்டு டைம் இவ்வளவுதான் டைம் இருக்கு, அதை வச்சு நீங்க இப்போ எல்லாம் ஷூட்டிங் எடுத்து முடிக்கணும் பண்ணணும் இந்த ரிலீஸ் டேட்னு சொன்னா ரொம்ப ப்ரெஷர் ஆயிடும். நம்ம ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டம். ஆனா நம்ம லைஃபே ஸ்பாயில் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பட் ஆனா இது வந்து இப்போ ரீசன்ட் டைம்ல தான் ப்ரோ, நான் அதான் சொல்றேன். இப்போ இது ரீசன்ட் டைம்ல தான் இந்த மாதிரி நடக்குது. இந்த ஒரு டைம்குள்ளதான் இது பண்ணணும் அப்படின்னு. பட் இது முன்னாடி நடந்திருக்கு. ஏன்னா இது வந்து ஒன்னும் பாசிபிளே இல்லாத ஒரு விஷயம் நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா ஏஆர் முருகதாஸ் வந்து பாத்தீங்கன்னா விஜய் அதே ஆக்டர் ஸ்டாரிடம் இருக்கக்கூடிய ஒரு விஜய் வச்சு 2 கண்டென்ட் டிரைவனான பிலிம அந்த ஸ்டாருக்கு ஏத்த மாதிரி அவர் கொடுத்தாருல. இப்போ அவர் வந்து ஒரு இடத்துல சொல்றாரு, துப்பாக்கி வந்து பாத்தீங்கன்னா நான் விஜய் சாருக்காக எழுதல, ஆனா அது விஜய் சார் ஆப்டா இருந்தாரு அப்படின்னு. பட் ஆனா கத்தி வந்து பாத்தீங்கன்னா நான் ஒன்லைனை சொல்லிட்டு அவர்கிட்ட அவருக்கு அடுத்த டேட் இருக்கு, அந்த டேட்டுக்குள்ள நான் அந்த கதையை முடிச்சு நான் அந்த படத்தை எடுத்தேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. பட் அது எப்படி முடிஞ்சது அவரால்? ஒரு ஒன்லைன் தான் விஜய் கிட்ட சொல்லியிருக்காரு. விஜய் வந்து ஓகே டெவலப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் வந்து ஒரு ஷூட்டிங்ல இருந்திருக்காரு. அந்த ஷூட் டைமிங் தான் அந்த படம் முடிகிற வரைக்கும் தான் ஏஆர் முருகதாஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா கதை எழுதுற டைம். அதை முடிச்சுட்டு இவர் வர்றாரு, படம் பண்றாங்க. ஒரு பிளாக் பஸ்டர் பிலிமா அவங்களால எப்படி அதை கொடுக்க முடிஞ்சது கத்திங்கிற ஒரு படத்தை? சோ அது வந்து பாசிபிளே இல்லாத விஷயம் நம்மளால சொல்ல முடியாது. பட் இப்ப வந்து அது மிஸ் ஆகுது, அதை ஒத்துக்கலாம். இல்ல நான் பாசிபிள் இல்லைன்னு சொல்லல, முடியும். அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அவர் லைஃப் ஸ்பாயிலர் ஆகிறதுக்கு ரொம்ப ஸ்பாயிலருக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்ற நானு இதுதான் சொல்றேன். பட் வேற வழி இல்ல. அது இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வர்றப்போ அந்த கஷ்டத்தை நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ரொம்ப நேரமா ஸ்பாயிலர் எப்படி வரும்னா, இப்ப ஒருத்தர் வந்து பொறுமையா தான் ஸ்கிரிப்ட் எழுதுவேன் அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து வேணா ஸ்பாயிலர் ஆகலாம். இப்ப நெல்சன்லாம் வந்து ஒரு 3 மாசம் எழுதுவாராமா. அதுக்கப்புறம் அதுக்கு மீது எழுதவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவருக்குலாம் வந்து இந்த மாதிரி ஸ்டார் டைம் கொடுக்க டைம் வந்து அவருக்கு ஓகேவா தான் இருக்கு. அவருக்கு மேக்ஸிமம் அதான் அவங்களுக்கு அதிகம் தான் அப்படின்னு நான்
ஃப்ளெக்சிபிளா இருக்கணும் என்ன பொறுத்த வரைக்கும், அதான் நான் சொல்லுவேன். இல்ல ஆக்சுவலி எனக்கு இந்த நேர்கொண்ட பார்வை சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன். அது வந்து ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள். ஒரு கன்டென்ட் ட்ரிவன் படம் தான் அது. நீங்க பிங்க்ல பார்த்தீங்கன்னா, அமிதாப் பச்சன் பண்ணியிருப்பாரு. ஆனா இங்க தமிழ்ல வரும்போது, ஒரு ஸ்டார் வரும்போது, அங்க ஒரு ஃபைட் வைக்கிறாங்க. அந்த ஃபைட் சேஸ் வைக்கிறாங்க. ஓகே. தல ஃபேன்ஸ்க்கு அது கொஞ்சம் சூட் ஆச்சு. ஆனா இதே நீங்க தெலுங்குல பார்த்தீங்கன்னா, அங்க இன்னும் மசாலா தூக்கலா போடுறதுக்கு வந்து 4 ஃபைட் வச்சிருந்தாங்க அப்போ. பட் அது எனக்கு அது அந் பார்க்கும்போது, அந்த கன்வர்ஷன் கொஞ்சம் ஒர்க் ஆன மாரி தான் இருந்துச்சு. பிகாஸ் தமிழ்ல வந்து அஜித் இருக்காரு. நீங்க ஃபைட் வைக்கணும், இது வைக்கணும், மாஸ் மூமெண்ட்ஸ் வைக்கணும். ஒரு 2 மூமெண்ட்ஸ் வேணும். அதுக்கு வந்து ஜஸ்டிஃபை பண்ணியிருந்தாங்க. இல்லாட்டி அந்த படம் ரொம்ப வந்து ஆல்தோ அவரு புதுசா பண்ணாலும் ரொம்ப பேச்சா இருக்குங்கிற மாரி ஆடியன்ஸ் தூக்கி போட்டு போயிருவாங்க. ஸோ அந்த இதுல வந்து கொஞ்சம் அந்த சேஞ்சஸ் சரியா பட்டுச்சு எனக்கு. அண்ட் தெலுங்குல ஆல்தோ அவங்க அவ்வளோ மசாலா போட்டது கொஞ்சம் கன்டென்ட்லேருந்து அத நகர்த்துன மாரி இருந்தாலும், எனக்கு அந்த டைம்ல வந்து நான் இது 2யும் பார்த்த வாசி எனக்கு அந்த ஆக்ஷன் வந்து எனக்கு அந்த படத்த கொஞ்சம் என்கேஜிங்கா வந்துச்சு. ஆல்தோ கொஞ்சம் சோல்லேருந்து நகர்ந்தாலும், எனக்கு வந்து கொஞ்சம் அது என்ன என்கேஜிங்கா வச்சு அந்த நம்ம என்ன மாஸ்டர் படத்துல அந்த ட்ரெயின் ஃபைட்லாம் அதில வச்சிருந்தாங்க. ஸோ அந்த அந்த மாரிலாம் ஹைப் ஏத்துறதுக்கு. ஸோ ஐ ஃபெல்ட் சில இடத்துல அது ஓகே. கன்வர்ஷன் நீங்க பண்றதுக்கு சமயத்துல அ அ அது நெசசரின்னு சொல்லலாம். சில கன்டென்ட்ட கொஞ்சம் இன்னும் விறுவிறுப்பா ஆக்குறதுக்கு. ஒருவேளை டியூரேஷன் அதிகமாக்குறதுக்காக தான் இந்த மசாலாஸ் இதெல்லாம் வைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த டியூரேஷன் பாட்டு. இல்ல. இல்ல ஐ திங்க் அத அப்படி இல்ல. என்கேஜிங் டியூரேஷன் ஆக்க. அதிகமாக்குறதுக்கு இல்ல என்கேஜிங் ப்ரோ. ஆக்க. என்கேஜ் ஃபேக்டர் உள்ள என்கேஜிங் கொண்டு ஆக்க. வரணும். இப்போ இப்போ இப்ப எனக்கே வந்து பேசிட்டே இருந்தா அந்த படம் வந்து ஒரே பேச்சா இருக்குன்னு விட்டுருவாங்க. இப்போ எனக்கே வந்து அஜித் படத்துல அந்த ஃபைட்ட பார்த்துட்டு, தெலுங்குல எக்ஸ்ட்ரா ஃபைட் இருக்கும்போது எனக்கு அது கொஞ்சம் என்கேஜிங்கா தான் இருந்துச்சு. அந்த ட்ரெயின் ஃபைட்லாம் ஆல்தோ நம்ம மாஸ்டர்ல பார்த்தாலும், அந்த இடத்துல வைக்கும்போது அடடா! கிளைமேக்ஸ தூக்கி நிறுத்துறதுக்கு ஒரு ஃபைட் வச்சிருந்தாங்க. அந்த ட்ரெயின் ஃபைட். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் இதா தான் இருந்துச்சு. அதுல கொஞ்சம் வேணும்னே மசாலா தூக்கலா இருக்கிறதுக்கு அப்ப பவன் கல்யாண் காலேஜ் போர்ஷன்லாம் ஒண்ணு வச்சிருந்தாரு. அதெல்லாம் ஆக்சுவலி தேவையே இல்ல. பட் அங்க மேபி சாங் வந்துச்சான்னு தெரியல. பட் அத இன்னும் ஒரு ஹைப் ஆக்குறதுக்கு வந்து ஒரு ஐ மீன் ஒரு படம் லுக் வைஸா கொஞ்சம் இதா இருக்கிறதுக்கு ஒரு காலேஜ் போர்ஷன், ஃபிளாஷ்பேக்ல ஒரு இந்த போர்ஷன், அதுக்கப்புறம் அந்த ட்ரெயின் ஃபைட்ன்ட்டு கொஞ்சம் அத ஆக்குறதுக்கு பண்ணியிருந்தாங்க. ஓகே. சரி. ஆனா என்னன்னா, இவ்வளோ விஷயங்கள் அந்த அந்த வக்கீல் சாப் படத்துல பண்ணியிருந்தாலும், டியூரேஷன் 2.5 மணி நேரத்துக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா அந்த படம் ஏன்னா பிங்கே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.25 மணி நேரம் ஆமா, ஓடக்கூடிய ஒரு படம். 2.25 மணி நேரம் ஆமா. ஓடக்கூடிய படம். அத அது வந்து வெறும் பேச்சாவே இருக்கும். அது வந்து இந்த பேச்சாவே கமர்ஷியல் ஸ்டார்டிங்ல எலிமெண்ட். இதுவும் செகண்ட் ஹாஃப் நேர்கொண்ட பார்வையும் பேச்சா தான் இருக்கும். அது வேற விஷயம். பட் அதுவே பிங்கே வந்து பாத்தீங்கன்னா 2.25 மணி நேரம் ஓடுது. அதுல வந்து பாத்தீங்கன்னா அஜித்துக்குன்னு ஒரு போர்ஷன் ஆட் பண்ணி, ஒரு ஃபைட் ஆட் பண்ணி, அவருக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் ஆட் பண்ணி 2.5 மணி நேரத்துக்குள்ள கொண்டு வந்தாங்க. ஆனா இது தெலுங்குல 4 ஃபைட்டு ஒரு ஒரு 15 டூ 20 நிமிஷத்துக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் பவன் கல்யாணத்துக்கு. இங்க வந்து ஒரு 10 நிமிஷத்துல முடிஞ்சிரும் அஜித்தோட ஃபிளாஷ்பேக். அங்க 20 நிமிஷம் ஓடுற ஃபிளாஷ்பேக்க வச்சுக்கிட்டு, அத வந்து பாத்தீங்கன்னா அதே மாரி இங்க தமிழ்ல பார்த்த எல்லா சீக்வன்ஸையும் அந்த படத்துல வச்சிருப்பாங்க. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா எடிட்டிங்ல அவங்க செஞ்ச வேலை. அதோட டியூரேஷன்ஸ வச்சு ப்ளே பண்ணி 2.5 மணி நேரம் 2.5 மணி நேரத்துக்குள்ள கொண்டு வந்தாங்க அந்த படத்த. அது ரொம்ப இதா இருக்கும். ஃபைட் வந்து ஆமா. எனக்கு தெரிஞ்சு சமீபத்துல அது டியூரேஷனுக்காக கொண்டு வர மாட்டாங்க ப்ரோ. அது வந்து இப்ப அஜித் படம்டா ஒரு நீங்க சொல்ற மாதிரி அது எவ்வளவு நேரம் பேசுறதே பார்ப்பாங்க ஆடியன்ஸ். அஜித் படம்னா அவங்களுக்கு என்ன ஒரு மாசான எலிமெண்ட் வேணும், ஒரு ஃபைட் சீன் ஒரு வேணும். பைக் சேஸ் வச்சிருப்பாங்க. கரெக்ட்டா அந்த அப்பதான் பைக் ஆடியன்ஸ் சேஸ், ஃபுல்ஃபில் கார் சேஸ் ஆகும். இது ஒண்ணு. அதுக்காக தான் அந்த ஆமா. ஆடியன்ஸ்க்காக வைக்கிறது தான் அது. ஸோ இந்த இடத்துல தான் சொல்றேன், அந்த ஸ்டார் வரும்போது நீங்க கொஞ்சம் அந்த கதையிலே வந்து ஸ்டாருக்கான எலிமெண்ட்ஸ் வைக்கணுங்கிறது வந்து ஒரு 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 தேவையா போயிடுது. ஐ மீன் மேபி மலையாள சினிமாலயோ, மேபி ஹிந்தி சினிமால நீங்க ஒரு சீனியர் ஆக்டர் வச்சு கான்டென்ட்ட தள்ளிறலாம். இங்க தமிழ் சினிமா கொண்டு வரும்போது கமர்ஷியல் ஐட்டம் வச்சு தான் ஆகணும். தெலுங்கு சினிமால பெட்டர் எக்ஸாம்பிள். இன்னும் நெறையா மசாலா ஆர் ஸ்டார் ஹை பாயிண்ட்ஸ் வச்சு தான் ஆகணும். பட் ஆனா என்னன்னா, அது வந்து இப்ப நம்ம சொல்றோம்ல, அந்த ஸ்டாருக்காக சில விஷயங்கள் வைக்கிறோம் அப்படின்னு. ம். அது வந்து துருத்திக்கிட்டு இருக்கக்கூடாது. அது கதையோட ஃப்ளோவா பண்ணணும். அதுதான் வந்து இங்க இருக்கக்கூடிய அதுலயே மிகப்பெரிய ஒரு பிரச்சனையே அதுதான். இங்க அது துருத்திக்கிட்டு தெரியுது. இப்போ ஒரு சாங் போறோம் அப்படின்னா, கன்டென்ட் ஒண்ணு போயிட்டு இருக்கு. அது இப்போ குறைஞ்சிருச்சு. இப்போ ரீசன்ட் சாங்ஸ் ஆமா. டைம்ஸ்ல அது குறைஞ்சிருச்சு. பட் புரிஞ்சிருச்சு. முன்னாடி நான் சொல்றது அது எப்படி இப்ப என்னன்னா, இப்போ முக்காவாசி இப்போ இருக்கிற விஷயம் இப்ப இருக்கிற ஆடியன்ஸோட விஷயங்கள் என்னன்னா, இப்போ நான் நானும் ஆடியன்ஸ் தான். நான் ஒன்னும் பெரிய ஜீனியஸ் இல்ல. நான் புரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றது என்னன்னா, எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா, ஒரு என்ன சொல்றது? ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டா படம் போகணுங்கிற அந்த ஃபாஸ்ட் பேசிங்ல தான் எடிட்டிங் இருக்கணுங்கிற ஒரு பேசிங்ல படங்கள் ஆமாமா. வர ஆரம்பிச்சிருச்சு. ஃபாஸ்ட் பேசிங்ல தான் படம் இருக்கணும். அடுத்து என்ன நடக்க போகுது? அடுத்து என்ன நடக்க போகுது? அதான் அது மட்டுமே ஸ்கிரீன் பிளே ட்ரெய்லர் கிடையாது. மாரி இருக்கும்னு சொல்லுவாங்க. படமே ட்ரெய்லர் மாரி ஜெயிலர் தான் மாரி, கட்டணும். கேஜிஎஃப் மாரி. கேஜிஎஃப் தான் பிகாஸ் பெஸ்ட் எக்ஸாம்பிள். அதுதான், அதுதான். கேஜிஎஃப் 2 பட் ஆனா 1 கூட இல்ல. ஸ்லோவா 2 தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஆமா.
சில படம் வந்து லைக் ஸ்லோவா போனாலும் என்கேஜிங்கா இருக்கும்ண்ணா. ஏதோ ஒரு என்கேஜிங்கா இருக்கும். எனக்கு அது படம் வந்து ரொம்ப பாத்தீங்கன்னா பிடிச்சிருந்தது. எனக்கு இப்ப ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் படம் வந்தது. அது வந்து பாத்தீங்கன்னா, எஸ் எஸ். இதே மாரியான ஆக்ஷன் படம் தான். ஆனா, அதோட ஆமா ஆமா ஆமா. பேசிங்கும், எடிட்டிங் கட்டும் பேசுறது வந்து பாத்தீங்கன்னா, ரொம்ப ஸ்லோவா நிதானமா போகும். ஆனா, எனக்கு அது நம்மள காரணம் என்கேஜும் கன்டென்ட். பண்ணுச்சு. அதுக்கு காரணம் வந்து கன்டென்ட். பிகாஸ் நீங்க கன்டென்ட் அதுல தான். வந்து வெறும் ஒரு அந்த எஸ்ஜே சூர்யா கேரக்டரும் இவருக்குள்ள இருக்க சண்டை மட்டும் நீங்க வச்சிருந்தீங்கன்னா, இந்த மாரி ஃபாஸ்ட்டா டக்கு டக்கு டக்குன்னு அவரும் மூவ் எடுக்க, இதுவும் மூவ் எடுக்க வரும். பட் செகண்ட் ஹாஃப்ல வந்து உங்களுக்கு ப்ரோ புது ஒரு ஸ்டோரி லைனும் ப்ரோ ப்ரோ ஓப்பன் ஒரு பண்றப்ப நிமிஷம் ஒரு உங்களுக்கு நிமிஷம் பேச ஸ்பாய்லர் பண்ணிடாதீங்க, நான் படம் பார்க்கல. ஓ அடடா! சரி சரி. இல்ல ஒண்ணும் இல்ல. நீங்க பட் பாத்துருங்க. என்னன்னா, இது வரைக்கும் தமிழ் இப்போ ஒரு வே ஒண்ணு இருக்குல்ல. இப்போ ரீசெண்டா தமிழ் சினிமால, ஆமா இந்தியன் ஆமா ஆமா. சினிமாலே வச்சுக்கோங்களேன். அந்த பேசிங்க்கு எக்ஸாக்ட் கான்ட்ராஸ்டா வந்த ஒரு படம் தான் ஜிகர்தண்டா. பட் கார்த்திகோட படங்கள் எல்லாமே அப்படிதான் இருக்கும். ரொம்ப எக்ஸாக்ட்லி. அது ஸ்லோவா ஆரம்பிச்சு அதை கொஞ்சம் கொஞ்சமா பில்டப் பண்ணி அதுல ஒரு ஹை மூமெண்ட்ஸ் எல்லாம் வச்சுதான் அவர் கொண்டு போவாரு. எக்ஸப்ட் பேட்டை வந்து அது ஸ்டார் படமா இருந்தாலும் அதுலயும் ஒரு ஸ்லோ பேசிங்ல தான் படம் போகும். அதுல இருந்து இது இல்ல. அவரோட வே ஆஃப் ஃபிலிம் மேக்கிங்கே அது. அதனால வந்து அதுவும் இந்த டைம்ல ஃபுல்லாமே ஒரு ஃபாஸ்ட் கட்டான ஒரு படமா இருக்கிற டைம்ல இந்த மாதிரியான படங்கள் வருது. இது வந்து ஆக்ஷன் படம். ஆக்ஷன் படம் இல்லாம இந்த டாடா, குட் நைட்டு இந்த மாதிரியான படங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஜெயிச்சதுக்கான காரணம் இப்போ ஜோ ஒரு படம் நல்லா போகுதுன்னு சொன்னாங்க. எனக்கு என்னன்னு தெரியல. அது இந்த மாதிரியான படங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபீல் குட்டா இது ஏன் ஒர்க் ஆகுது அப்படின்னா, ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து என்னடா இது ஃபாஸ்டாவே போகுது, கொஞ்சம் நிதானமா போங்கடா அப்படிங்கிற அந்த ஏக்கத்தை ஃபுல்ஃபில் பண்ற மாதிரி அங்கங்க அந்த பேட்ச் ஒர்க் பண்ணிட்டு போற மாதிரி இந்த படங்கள் வந்துட்டு போகுது. என்கிட்ட அதனாலதான் கேட்டா அந்த ஃபீல் குட் படத்துல வந்து ஃபாஸ்ட் கட்ஸ் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும்னு தெரியல. பிகாஸ் அதான் அந்த சத்தியமா இடத்துல அது ஒர்க் வந்து ஆகாது. கொஞ்சம் எனக்கு நீங்க அந்த ஸ்பேஸ விடணும். அவர் ஹீரோ சேடா இருக்காரா, சந்தோஷமா இருக்காரா, அந்த ஒரு ஸ்பேஸ விடணும். பட் ஆக்ஷன் படத்துல நீங்க கேட்டீங்கன்னா, இவர் அடிக்கிறாரு, அவர் அடிக்கிறாரு, அடுத்து என்ன இவரை காட்டுறீங்க, அவரை காட்டுறீங்க, பில்டப் ஷாட்ஸ் வைக்கிறீங்க. அதுலயும் உங்களுக்கு ஃபாஸ்ட் கட்ஸ் வந்துடுது. ஸோ கதைக்களமும் ஒரு மேஜர் ப்ளே பண்ணுது. இப்போ லியோலே என்னதான் வந்து அதில் ட்ராமா போர்ஷன்ஸ் இருந்தாலுமே எல்லாம் ஃபாஸ்ட் கட்ஸ்லேயே சொல்லப்பட்டுச்சு. பட் பட் அதுல அது வந்து டிராமா கதைக்களம். போர்ஷன்ஸ் இருந்தாலும் அதோட ஃபைட் சீக்வன்ஸ் தான் பேசப்பட்டுச்சு. ஆமாம் ஆமாம் உண்மை. அதுதான் உண்மை. அதுவும் இல்லாம அந்த படம் 2 மணி நேரம் 45 நிமிஷம். ரொம்ப ஸ்லோவாவும் நம்மளால போக முடியாது. அது போச்சுன்னா அதேதான். 3.5 மணி நேரம் ஆகும் படம் முடியறதுக்கு. சோ அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கு. பட் அதான் எங்க ஆரம்பிச்சு எங்க வந்திருக்கோம்னு தெரியல. அதான் ப்ரோ. இப்ப நீங்க கார்த்திக் சுப்புராஜ் சொன்ன ப்ரோ, அவரும் அதே மாரி தான். அவர் ஒன்லைன் சொல்லிட்டுலாம் போமாட்டாரு. எனக்கு தெரிஞ்சு பேட்டைக்கு மட்டும் தான் அந்த மாரி டைம் கன்ஸ்ட்ரெயின்ட்லாம் வந்து ஒர்க் பண்ணான்னு சொன்னாரு. மத்த எல்லாருக்குமே டைம் எடுத்து பட் ஆனா ரைட்டிங் எடுத்துட்டு தான் வந்து அதாவது போவாராமா. என்னன்னா, அவர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. பேட்டையை பொறுத்த வரைக்கும் நான் ரஜினி சார் படம் தான் பண்ண போறேங்கிறதுல அவரு ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. இது வந்து என்னோட படமா இருக்குங்கிறதுல நான் ஒரு ஃபேன் பாய். நான் எப்படி ரஜினி சாரை பார்க்கணும்னு நினைக்கிறேனோ அப்படி ஒரு படத்தை தான் நான் கொடுக்கணும்னு அவர் நினைச்சு ஃபிக்ஸ் ஆகி ஒரு ப்ராப்பரான ரஜினி படம் பண்ணணுங்கிற ஒரு பேசஸ்ல தான் அவர் படமே பண்ண போனாரு. அதுதான் நான் சொல்ல வரேன். இங்க இருக்கக்கூடிய பிரச்சனையே அதுதான். அது வந்து அவர் படமாவும் இருக்கணும், என் படமாவும் இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு பேலன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இது நல்ல விஷயம் தான், இல்லைன்னு சொல்லல. அது வந்து இந்த ஹீரோஸ ஃப்ரெஷ்ஷா காட்டும். பட் அது வந்து எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுங்கிறது ஒண்ணு இருக்கு. அந்த ஒர்க் அவுட் பண்ணணும். அந்த ஒரு காலை நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா டைம் லிமிட் இருக்கும், டைம் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும், எல்லாமே இருக்கும். வேற வழியே இல்ல. பண்ணிதான் ஆகணும். முடியவே முடியாது. அது வேற விஷயமே இல்ல. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு எக்ஸாம்பிள்னா டைம் கன்ஸ்ட்ரெயின்ட்ல ஒர்க் பண்ணி பண்ண படம்னு பாத்தீங்கன்னா இந்த வெற்றிமாறன் எடுத்துக்கோங்க. வெற்றிமாறன் படங்கள் எல்லாமே 2 வருஷத்துக்கு மேலதான் போகும். பட் எக்ஸப்ட் அசுரனை பொறுத்த வரைக்கும் 2018 நவம்பர்னு நினைக்கிறேன். ஆமா, நவம்பர்ல வடச்சென்னை ரிலீஸ் ஆகுது. 2019 மார்ச்ல ஷூட் போறாரு. கரெக்டா வச்சுக்கோங்க. அசுரனுக்கு வந்து உங்களுக்கு அந்த ஸ்டோரி வந்து புக்ல இருந்தது. ஸோ உங்களுக்கு புக்ல கிட்டத்தட்ட என்னன்னா ரைட்டிங்ல பாதி வேலை முடிஞ்சிருக்கும். இல்ல ப்ரோ, இல்ல அது புக்ல நான் அந்த புக்கை படிச்சிருக்கேன். அந்த புக்ல இருக்கிற எந்த விஷயமும் வந்து பாத்தீங்கன்னா படத்துல வரல. அதாவது அந்த படத்தோடைய கோரை மட்டும்தான் எடுத்துக்கிட்டாரு. என்ன அந்த புக்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன அந்த படத்துல இருந்து என்ன கோரை எடுத்துக்கிட்டாருன்னா, ஒரு அண்ணனை கொன்ன ஒருத்தனை தம்பி பழி வாங்குறான், தான் பையனை காப்பாத்துறதுக்கு ஒரு அப்பா காட்டுக்குள்ள கூட்டிட்டு போறான். இத மட்டும்தான் அவர் அந்த புக்ல இருந்து எடுத்துக்கிட்டாரு. மத்தபடி நீங்க அந்த புக்ல இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா வேற எதுவுமே இருக்காது படத்துல. நீங்க அந்த புக்கை படிச்சு பாருங்க, வெக்கைங்கிற ஒரு புக்கு. அதுல எதுவுமே இருக்காது. மத்தது எல்லாமே வெற்றிமாறன் உள்ள கொண்டு வந்ததுதான். நீங்க கால்குலேட் பண்ணி பாத்துக்கோங்க. நவம்பர்ல அவங்க இந்த படத்தோட வேலையை முடிக்கிறாரு. மே மாசத்துல ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்றாரு. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 5 மாசம். 5 மாசங்கிறது பெரிய டைம் தான். பட் ஆனா அவர் அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா பிக்ஸும் ஆகல. அவர்கிட்ட இந்த கதை முன்னாடியும் இல்ல.
அந்த டைம்ல தான் ஆரம்பிக்கிறாரு. இந்த 5 மாசத்துக்குள்ள அவர் வந்து பாத்தீங்கன்னா படத்தை வந்து படத்துக்கான ப்ரீ ப்ரொடக்ஷனும் பண்ணணும், லொகேஷனும் பார்க்கணும், கதையும் எழுதணும். பட் அவரை பொறுத்த வரைக்கும் எடிட்டிங் டேபிளையும் ஷூட்டிங் ஸ்பாட்ல தான் கதை எழுதுற ஒரு ஆளு. பட் ஆனா அப்படி இருந்தும் அவர் நிறைய விஷயங்களை ஒரு என்ன சொல்றது, அவருக்கு கதையில பெருசா ஸ்ட்ராங்கா இல்லாததுனால, ஸ்கிரீன் பிளேல பெருசா ஸ்ட்ராங்கா இல்லாததுனால ஒன்னொன்னு ஒவ்வொரு இடத்துல ஒன்னொன்னு தோணும். ஒரு சீனை பண்ணுவோம், எடிட்டிங் டேபிள்ல ஒண்ணு தோணும், பட் அதை மாத்துவோம். அந்த மாதிரி இவ்வளவு விஷயங்கள் இருக்கிற இதுல இன்கேஸ் ப்ரீ ப்ரொடக்ஷன் போஸ்ட் ப்ரொடக்ஷன் டைம்ல அவருக்கு வேற உடம்பு வேற சரியில்லை. ஸோ இவ்வளவு விஷயங்கள் இருந்தும் அந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ப்ராப்பர் மசாலா படம் தான். அதுல எந்த விஷயமும் இல்லை. மசாலா படத்துல இந்த ஒரு இஷ்யூவை பேசியிருப்பாங்க, அவ்வளவுதான். அதை தாண்டி அதுல வேற எதுவும் இல்லை. பட் ஆனா இருந்தாலும் அதை ஒரு ஒர்த்தபிள் ஃபிலிமா மாத்தினார்ல. நாட் பெஸ்ட் ஃபிலிம்னு நான் சொல்ல வரல, ஒர்த் டு வாட்ச், ஒன் டைம் வாட்ச் அப்படி கூட வச்சுக்கோங்களேன். ஒர்த் டு ஒன் டைம் வாட்ச் ஃபிலிமா மாத்துறது ஒரு இருக்குல்ல. ஸோ அது ரொம்ப முக்கியம்னு நான் பாக்குறேன். அது வந்து அதுலயும் நிறைய ஃபிளாஸ் எல்லாம் இருக்கு, இல்லைன்னுலாம் நான் சொல்லலை. பட் ஆனா ஓவராலா பாக்குறப்போ அந்த ஃபிளாஸை விட அந்த படத்துல இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள், என்ஜாயபிள், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கான விஷயங்கள் அதிகமா இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரியும் நம்ம ட்ரை பண்ணணும். அதுவும் முக்கியம் நான் பாக்குறேன். ஸ்டார்டம்மா ரைட்டிங்கா ஸ்டோரிக்கா அப்படின்னு கேட்டால் ஸ்டார்டம் தான் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் யச் வினோத் லைஃப் எல்லாம் ஸ்பாயில் ஆன மாதிரி ஆச்சு அப்படின்னு சொன்னார் ஹரிப்ரோ. அதெல்லாம் ஒன்றும் ஆகலை. அவர் கமல் சாரை வச்சே இப்போ டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஓகேவா? அவரோட பெஸ்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தீரன், அதுக்கப்புறம் சதுரங்க வேட்டைன் தான் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை நானுமே ஒத்துக்கிறேன். அவர் ஸ்டாரை வச்சு ஹேண்டில் பண்ணும்போது குறிப்பிட்ட டைமில் மேபி ஃபெயில் ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். அதுவும் வலிமையில தான் ஃபெயில் ஆனாரு வச்சு எனக்கு துணிவுலலாம் பெருசாக ஃபெயில் ஆன மாதிரி தெரியல. ஸோ அவரோட ஸ்டாண்டர்டு இருந்துச்சு. யாரோட லைஃப்பும் யாரும் ஸ்பாயில் பண்ணல. நீங்களா வாண்டடாக வரீங்க, அவங்க கேட்குறாங்க, நீங்களா வாண்டடாக வரீங்க, நான் இந்த டைம்குள்ளே முடிச்சு தந்துடுறேன்னு சொல்கிறீங்க. ஸோ அது முடிக்கும்போது சில டைம்ஸ் ஒர்க் ஆகுது, சில டைம்ஸ் ஒர்க் ஆகல, அது பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த கால் எடுத்தே ஆகணும் அப்படின்றது தான் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். பஸ்ஸு போயிடுச்சு, முடியாது, வேற பஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு இல்லாமல் அந்த பஸ் மறுபடியும் வராது இல்லை. ஸோ அந்த ஒரு பாயிண்ட்டு தான். அதுக்கப்புறம் சொன்ன மாதிரி ஸ்க்ரீன் பிளே தான் மேட்டர்ஸ். இங்கே ரைட்டிங்கால எதுவுமே மாற்ற முடியாது. ஸ்க்ரீன் பிளே அண்ட் டைரக்ஷன் தான். ஸ்டோரி எப்படி வேணாலும் பிடிச்சி மாற்றிக்கலாம், அது பிரச்சனையே இல்லை. குறிப்பிட்ட டைமில் பண்ணலாம், அதுதான் டைரக்ஷன் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு எல்லாமே ஒரு டைம் லிமிட் இருக்குன்னா அந்த டைம் லிமிட்டில் முடிக்கிறது தான் பெரிய விஷயம். அப்புறம் எல்லா இண்டஸ்ட்ரியுமே கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்போ மலையாள இண்டஸ்ட்ரியும் ஸ்டாரை நோக்கி தான் படம் பண்ணுறாங்க அதுலேயும். ஆனால் அவங்களோட ஸ்டார் வேல்யூன்றது வேற மாதிரி ஒன்று இருக்குது. திருஷ்யம்ல மோகன்லால் விட்டு வேற ஒருத்தவங்க நடிச்சிருந்தாருன்னா அந்த அப்ரிசியேஷன், கலெக்ஷன் விட்டுருங்க, கலெக்ஷன் கூட அடிச்சிருக்காது என்ன கேட்டிங்கன்னா, அந்த அப்ரிசியேஷனும் கிடைச்சிருக்காது. அதே மாதிரி மம்முட்டி சைடும் அவ்வளோதான். பேரன்புல அவரு நடிக்கலைன்னா அதுக்கு இப்போ என்ன ரெக்கக்னேஷன் கிடைச்சிருக்கோ, இப்போ என்ன கலெக்ஷன் கிடைச்சிருக்கோ அதுவே கிடைச்சிருக்காது அப்படின்றது தான் என்னோட பாயிண்ட். 2018 அது டைம் எடுத்து பண்ணிட்டு பண்ணலாமா போகட்டும், அதுவே ஒரு நியூ கமர்ஸ்ன்னு நினச்சிக்கலாம். அதுவுமே கிட்டத்தட்ட டொவினோ தாமஸ் இருக்காரு, எல்லாருமே இருக்காங்க. கொஞ்சம் ஸ்டார் வேல்யூ இருக்கு இல்லை, அதை வச்சு தான் நீங்கள் ஏதோ ஒரு படத்தை வச்சு மொத்த இதுவும் இது பண்ண முடியாது. இப்போ ஸ்டோரி டைம் லிமிட் கண்டிப்பாக இருக்கும். அந்த டைம் லிமிட்டுக்குள்ள உங்களால பண்ண முடிஞ்சா பண்ணுங்க. டாப்பிக்கே என்னன்னா நம்ம என்ன கால் எடுப்போம் அப்படின்றது தான். ஸோ அப்படி எடுக்க முடியலன்னா அவங்க கிட்ட நீங்க வந்துட்டு, ஐயா என்னால முடியாது, எனக்கு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்கான், அவன்கிட்ட நான் இது பண்ணிடுறேன், நான் ரெக்கமெண்ட் பண்றதுனால அவன் நீங்க எடுக்க தேவையில்லை, அவன்கிட்ட கதை கேளுங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணுங்க அப்படின்னு என் பேரை சொல்லுங்க, என்கிட்ட கதையே இருந்ததுனாலும் நான் பண்றதுக்கு ரெடி. ஸோ இதுதான் பாயிண்ட். அப்புறம் மலையாள இண்டஸ்ட்ரி, தெலுங்கு இண்டஸ்ட்ரி, அதுக்கப்புறம் தமிழ் இண்டஸ்ட்ரி, எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே ஹிந்தி, பஞ்சாபி, ஒரிசா எல்லா இண்டஸ்ட்ரியுமே ரெண்டுமே பேலன்ஸாக தான் பண்ணி போயிருக்காங்க. ஸ்டார் வேலையும் பண்ணி போயின்னு இருக்காங்க, அதுக்கப்புறம் ஆர்டிஸ்டிக்காகவும் பண்ணின்னு போயிருக்காங்க. நம்ம போய் எதுவும் மாற்றணும் அப்படின்றது இல்லை, அது கரெக்டாக தான் போயின்னு இருக்கு. நம்ம போய் கெடுக்காமல் இருந்தால் சரி. ஐ மீன் ஃபியூச்சர் ஃபிலிம் மேக்கர்ஸை சொல்கிறேன். நம்ம ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணணும், நம்மளுக்கான விஷயமா அது இருக்கணும், நம்மளோட டைரக்ஷன் டச் இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் போதும். மற்றபடி இந்த ஸ்டாருக்கு தான் வேல்யூ, ரைட்டிங்க்கு வேல்யூ இல்லை. ஸ்க்ரீன் பிளேக்கு டைரக்ஷனுக்கு வேல்யூ இருக்குது, அதுவுமே ஸ்டார்டமில் வந்துடும். இப்போ லோகேஷ் கனகராஜ்னா ஒரு ஸ்டார்,
ஸோ அப்படி வந்துடும். அப்புறமா கார்த்திக் சுப்ராஜ் இது சொல்லியிருந்தீங்க. அவர் டைம் எடுத்து பண்ணது தானே ஜெகமே தந்திரம். அது ஏன் ஃபெயில் ஆச்சு? ஸோ டைம் லிமிட்ல பண்ண பேட்ட பயங்கர சக்ஸஸ். இங்க டைம் லிமிட் இல்லன்றதை விட அந்த காலை தைரியமா எடுத்தது பண்றதே பெரிய விஷயம் தான். இப்போ ஜிகிர்தண்டாவே ஒரு ஸ்டார் நடிச்சிருந்தாருன்னா, விஜயோ இல்ல சூர்யாவோ இவங்க 2 பேர் வச்சு நடிச்சிருந்தாங்கன்னா, அதோட மார்க்கெட் அதே ஸ்டோரி தான். எதையும் மாத்த தேவையில்ல. எதையும் கட் பண்ண தேவையில்ல, எதையும் ஆட் பண்ண தேவையில்ல. அதே ஸ்டோரி அந்த ஸ்டார் வரும்போது அதோட மார்க்கெட் எங்கேயோ போயிருக்கும் இந்நேரம். ஸோ இதுதான் ஸ்டாருக்கான பவர். அப்புறம் அவங்க அவங்க நம்மள டேலண்ட் ப்ரீவியஸா ஒண்ணு பார்த்துட்டு தான் நம்மள கூப்பிடுறாங்க. இப்ப அட்லிக்கே பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீ ஒரு படம் பண்ணிட்டு வா, அதுக்கப்புறம் நம்மள பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ படம் பண்ணிட்டாரு, முடிச்சிருச்சு. அது பயங்கர சக்ஸஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் விஜய் வச்சு பண்ணாரு. இன்னைக்கு அட்லியோட ரேஞ்சே வேற. என்னதான் நம்ம காப்பி கேட் அது இதுன்னு சொல்லித்தனமா சொன்னாலும் இதுதான் ஃபேக்ட். ஸோ ஸ்டார் இருந்தா டைம் லிமிட் கொடுக்கப்படும். அந்த டைம் லிமிட்ல உங்களால கதை பண்ண முடிஞ்சா பண்ணுங்க. நீங்க டைம் எடுத்து பண்ற கதையும் ஃப்ளாப் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பீஸ்ட் டைம் கொடுத்திருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லியிருந்தீங்க. தப்பு இல்ல. ஆனா அவரே சொல்லிட்டாருல்ல 3 மந்த்ஸ் மேல எனக்கு எங்கேஜ் பண்ண முடியாது. அவர் கால் எடுத்தாரு. அந்த டைம் லிமிட்டுக்குள்ள அந்த கோவிட் சிச்சுவேஷன்ல அது பண்ணதே பெரிய விஷயம். அதுக்கான ரெகக்னேஷன் மேபி பப்ளிக் ஆடியன்ஸா ஃப்ளாப்னு சொன்னாலும் அதுக்கான வேல்யூ அது ஆட் ஆயிடுச்சு. அதுதான் நெல்சனும் எதிர்பார்த்தாரு. அதுதான் ப்ரொடக்ஷன் கம்பெனியும் எதிர்பார்த்துச்சு. அவ்வளோ போது மேபி நம்ம எதிர்பார்த்தது நடக்காம இருந்திருக்கலாம். ஸோ இவ்வளோதான் மேட்டர். நம்ம ஸ்டார் கால் வந்தா எடுக்கணும். அதுதான் இது. உங்களுக்கு உங்க ஜோன்ல இருந்தாலும் சரி, ஜோன்ல இல்லனாலும் சரி. அப்படி இல்லன்னா வேற யாருக்குன்னா டைவர்ட் பண்ணி விடுங்க. யாரு பண்றாங்களோ. ஸோ அது எடுக்காம இருக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. ஸோ இதான் நான் சொல்றது தப்பா கூட இருக்கலாம். ஆனா என்னோட பாயிண்ட் இதுதான். கண்டிப்பா பண்ணணும். ஸ்டாருக்கு தான் எப்பயுமே வேல்யூ நிக்கும். நான் வெரி இந்தியன் இண்டஸ்ட்ரி மட்டும் சொல்லல. ஹாலிவுட்லயும் அதே தான் நடக்குது. நம்மளுக்கு தெரியாம இருக்கு. ஏன்னா அவங்க ஸ்டார வச்சு பண்ணும்போது நிறைய டீடைலிங்கா பண்றாங்க. ஆர்டிஸ்டிக்கா நிறைய விஷயங்கள் பண்றாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் தான். நம்பகத்தன்மை ஜாஸ்தி இருக்கு. ஸோ இந்த ஸ்டாருக்கு தான் வேல்யூ. அந்த ஸ்டாருக்கு அடாப்ட் பண்ணி நம்ம படம் பண்ணி நம்மளோட டைரக்ஷன் டச்சும் இருந்து நம்மளோட ரைட்டிங் டச்சும் இருந்து அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா ஓகே. ஒர்க் அவுட் ஆகலனாலும் ஓகே. யாருக்கும் எதுவுமே லாஸ் கிடையாது. லைஃபே போயிட போறது கிடையாது. யாரும் இங்க லைஃப் கெடுக்கணும் அப்படின்ட்டு எந்த ஸ்டாரும் கூப்பிடுறது இல்லை. நம்மளும் க்ரோ ஆகணும், அவங்களும் க்ரோ ஆகணும்ன்றதுக்காக தான் கூப்பிடுறாங்க. எல்லா இண்டஸ்ட்ரியும் அதோட வேல்யூல கரெக்டா தான் போயின்னு இருக்கு. நம்ம போய் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம போய் எதுவும் மாத்த தேவையில்லை. இதான் என்னோட பாயிண்ட். இன்னும் நிறைய சொல்லணும்னு நினைச்சேன். நடுநடுல ஏதேதோ பாயிண்ட் வந்துச்சு நீங்க எல்லாரும் பேசும்போது. பட் எல்லாத்தையும் மறந்துட்டேன். ஸோ இதுக்கு எதனா எதிர்கருத்து இருந்தா பேசுங்க. பேசலாம். இல்ல ஹரி எனக்கு bro. இதுல வந்து ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன். சின்னதுதான். எனக்கு நன்றி சொன்னதுல எந்த எதிர்கருத்தும் இல்லை. நானும் அதான் சொன்னேன். கிடைச்சதுன்னா பண்ணிதான் ஆகணும். வேற வழியே இல்லை. இவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்றதுல நான் விரும்ப மாட்டேன். அதை வந்து மேக்சிமம் ஒரு ஒர்த்தபிள் ஃபிலிமா தான் மாத்தணும்னு நான் ட்ரை பண்ணுவேன். சொல்லுங்க ப்ரோ. ஹரி ப்ரோ. இல்ல ப்ரோ, அவர் சொன்னாரு. நான் அது டைரக்டர் ஹச்சிவ் சொன்னேன். அவரு வந்து 2 படம் ஹிட் கொடுத்து அவரு இதாயிட்டாரு, ஸ்பாய்லர் ஆயிட்டாரு, அவரு லைஃப் சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படி சொல்ல வரல. அவருக்கு ஒரு ஐடென்டிட்டி இருக்கும்ல. ஃபர்ஸ்ட் 2 படத்துல என்ன பண்ணாரோ அது அடுத்து வர படத்துல பண்ணல. நீ சொன்ன மாதிரி இது வலிமையா என்ன படம், அதுக்கப்புறம் சரி அஜித் படம் லாஸ்டா அதுல கூட அந்த இன்ட்ரோலுக்கு அப்புறம் ஒரு கொஞ்சம் சின்ன ஒரு 10 நிமிஷம் வரும், ஒரு ஃபிளாஷ்பேக் மாதிரி. அதுல மட்டும் கொஞ்சம் இதாக சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் ஸ்டாருக்காக பண்ணுன்ட்டு அவர் இது பண்ணிட்டாரு. அவர் படமும் ரொம்ப டவுன் ஆயிடுச்சு. 2 படமும் அந்த அளவுக்கு ஹை இல்லை. அதே மாதிரி அப்புறம் ஸ்க்ரீன் பிளேவும் வந்து ரைட்டிங்லையும் சேரும். ஸ்க்ரீன் பிளே பெட்டரா பண்ணா தான் நம்ம வந்து படத்தையும் நல்லா பண்ண முடியும். ஸ்க்ரீன் பிளே இங்கே ஒழுங்காலாண்டா அப்புறம் அங்கே போய் என்ன பண்ண முடியும்? ஸ்க்ரீன் பிளேக்கு எழுதுக்கு ஒரு டைம் வேணும். போய் 3 மாசத்துல படம் பண்ணுண்டா ஸ்க்ரீன் பிளே பண்ணணும். அதுக்குரிய ப்ரீ ப்ரொடக்ஷன் என்னென்ன இல்லை அதெல்லாம் பண்ணி அப்புறம் அங்கே ஷூட்டிங் லொக்கேஷன் பார்க்கணும். ஏகப்பட்ட வேலை இருக்கு. 3 மாசத்துல பண்றது அதுதான் என்னால ப்ரோ. முடியாது. நீங்க என்னால ஒருத்தரே முடியாது ப்ரோ நான் இல்ல சொல்றேன். ப்ரோ. பண்ண போறது இல்ல. உங்களால முடியாதுன்னு நீங்க ஒத்துக்கிறீங்க. நல்ல விஷயம். நீங்க ஒருத்தரே பண்ண போறது இல்ல. டீமை பிடிங்க. எதுக்கு நீங்களே ஸ்டோரி எழுதணும்னு நினைக்கிறீங்க? இன்ஸ்பைரிங் ரைட்டர்ஸ் கூப்பிட்டுன்னு வாங்க. உங்களுக்கு பட்ஜெட் பெருசா கொடுத்துட்றாங்க ஸ்டார் வரும்போது. எல்லாரையும் கூப்பிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம மைண்டே எப்படி இதாகுதுன்னா, இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. புதுசா ஏதோ ஒரு விஷயம் ஆர்டிஸ்டிக்கா ஒரு விஷயம் பார்த்தா அது நல்லது. அப்புறம் ஏற்கனவே பார்த்த விஷயங்கள் வேற மாதிரி ஒரு பார்த்தா அது நல்ல படம் இல்லை அப்படின்னு ரெஜிஸ்டர் ஆகுதுன்னு நினைக்கிறேன். துணிவுல அதுதான் ஒர்க் அவுட் ஆச்சு எனக்கு தெரியும். அதுதான் நீங்க சொல்றீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இல்ல துணிவுல ப்ரோ. துணிவு தான் பண்ணிருக்கேன். துணிவுல சொல்லுங்க. இருந்தது இல்லைன்னு சொல்ல. அந்த கமர்ஷியல் படத்துக்கு இருக்கக்கூடிய அந்த மேஜிக் மிஸ் ஆச்சு. அவ்வளவுதான். மத்தபடி எந்த பிரச்சனையும் இல்லை. அதுவும் ஒர்த்தபிளான ஃபிலிம். மேஜிக் ஒன் அந்த டைம் மேஜிக் வாட்சபிள் மிஸ் தான் ப்ரோ. ரொம்ப ஆயிடுச்சு. தீரன் மாதிரிலாம் சொல்ல முடியாது. ஒன் டைம் வாட்ச் தான். அது கிளைமேக்ஸ்ல அந்த அளவுக்கு சொல்றபடிலாம் இல்லை.
கிளைமேக்ஸ் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா பெட்டரா பண்ணி இன்னும் செகண்ட் டைம் கூட வாட்ச் பண்றது ஒர்த்து தான் அது. அதுதான் ப்ரோ, அப்புறம் அது டிசாஸ்டர் ஆயிடுச்சு நீங்க சொன்ன மாதிரி அப்படின்ட்டு இருந்திருந்தா இன்னைக்கு கமல் சார் டேட் கொடுத்துருக்க மாட்டாரு இல்ல. நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூல அது ஒர்க் ஆகலன்னு போயிருக்கலாம். இல்ல கமல் வாரிசு சார் கலெக்ஷன் நல்ல டேட் ஏன் கலெக்ஷன் தான். கொடுத்தாரு என்ன பொறுத்தளவுக்கு கமல் சார் ஏன் டேட் கொடுத்தாருன்னா அவங்க முன்னாடி ஒர்க்கை பார்த்து கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். அதுதான் ப்ரோ, நல்ல அது கலெக்ஷன் உங்களோட தான். பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓவர்சீஸ்ல பயங்கர இதா போயிருக்கு. நான் கலெக்ஷன் எதுக்கு மறுபடியும் இது பண்றேன்னா, ஜனங்க பாக்குறதுனால தானே கலெக்ஷன் ஆகுது. ஜனங்க பார்க்காம விட்டுட்டா அது கலெக்ஷன் ஆயிருக்காது இல்ல. சோ அந்த ஒரு ஆனா விஷயம் தான். இதுவே வந்து இல்ல ப்ரோ, பாத்தீங்கன்னா தமிழ்ல மட்டுமே தமிழ் theatrical-ல மட்டுமே 100 crores-க்கு மேல கலெக்ட் ஆச்சுலாம் சொல்றாங்க. அது வந்து ஃபிளாஸ் இருக்கு. ஃபிளாஸ் இல்லாம ஒரு படத்தை நம்மளால பண்ணவே முடியாது. ஏதாச்சும் ஒரு ஃபிளா வந்துடும். அது துணிவை பொறுத்த வரைக்கும் ஒரு 60% குட்னா 40% ஃபிளா அதிகமா இருந்திருக்கு. அவ்வளவுதான். அந்த ஃபிளாஸ் கண்ணுக்கு தெரியுது. அவ்வளவுதான். மத்தபடி அதுல பிரச்சனைகள்ங்கிறது எனக்கு தெரிஞ்சதுல எதுவும் இல்லை.